தாழ்வு மனப்பான்மை நீங்க. மனப்பான்மை என்பது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. தாழ்வு மனப்பான்மை பெரும்பகுதி பலருக்கும் வராது. இருந்தாலும் அதுபோல் வந்தவங்க சிறு வயதிலேயே அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை சில பயிற்சியின் வாயிலாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக தாழ்வு மனப்பான்மை நீக்கிவிடலாம். தாழ்வு மனப்பான்மை ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்குறது. இது உளவியலில் சொல்லும்போது ஃபோபியான்னு சொல்லுவோம். இது போன்று கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான ஃபோபியாக்கள் இருக்குது. மன சார்ந்த இந்த பிரச்சனைகள். இது கிட்டத்தட்ட ஒவ்வொருமே இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது இந்த ஃபோபியா போன்ற பய உணர்வு இது சார்ந்தது எல்லாமே மாறிவிடும். இந்த தாழ்வு மனப்பான்மை முதல்ல வரும்பொழுது ஒரு பயம் வரும், பதட்டம் வரும், நடுக்கம் இருக்கும், அல்லதுனா ஒரு வித மயக்கத்தை கூட சில பேருக்கு ஏற்படுத்தும். அதுபோன்று ஏற்படுத்தும் பொழுது தாழ்வு மனப்பான்மை நமக்கு நீங்கணும்னா முதல்ல மூச்சு பயிற்சியில் வரக்கூடிய இந்த கும்பகம் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை செய்தால் அந்த மூச்சை அடக்கப்படும் பொழுது அந்த பய உணர்வு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மூச்சு பயிற்சி அடக்கும் பொழுது அந்த காற்று அடைப்படும் போது புலன்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் தடை செய்யப்பட்டு உடனடியாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த பயிற்சி கும்பக பிராணாயாமம்னு சொல்லுவோம். வெறும் வயிறு காலியாக இருக்கணும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது யாருக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கோ அந்த தாழ்வு மனப்பான்மை எப்பொழுது தோன்றுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அந்த ஒரு மன கிளேச்சத்தை ஏற்படுத்துதோ அந்த நேரத்தில் மூச்சு காற்றை நல்லா எடுத்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைத்து மீண்டும் ஒரு முறை மூச்சை விடும் பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போது சாதாரண உட்கார்றத விட இப்போது வீராசனத்தில் உட்கார்றாங்க. வீரத்தை தருகின்ற ஒரு ஆசனமாக இருக்குது. வீராசனம் பேர். இந்த வீராசனத்தில் முதுகு தலை நிமிர்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு கைகளை நீட்டி ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடித்துக்கொள்ளும். இது பிராண முத்திரைன்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இந்த நரம்புகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய மூளைக்கு சில முக்கியமான நரம்புகளுக்கும் தொடர்பு இருக்குது. அக்குப்ரெஷர்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறையில். அதனால் இந்த பிராண முத்திரை செய்யும்போது அது தொடர்புக்கு மூளைக்கும் மற்ற பகுதிக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பிராண முத்திரைன்னு பேர் வலது கையில். இந்த பிராண முத்திரை முதல்ல மூச்சு காற்றை மெதுவாக ஆழமாக எடுத்துக்கிறோம். தாழ்வு மனப்பான்மை நீங்கள் இந்த பயிற்சியை செய்யும்பொழுது ரொம்ப சிறந்த பயனை தரும். முதல்ல மூச்சு காற்றை மெதுவாக உள்நோக்கி நிறைய முடிந்த அளவுக்கு இழுக்கிறோம். பிறகு மூச்சை அடக்கி கொண்டு இந்த பிராண முத்திரையின் வாயிலாக மூக்கு துவாரத்தை மூடிக்கொள்கிறோம். மூடிட்டு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க இந்த நேரத்தில் எனக்குள்ளே இருக்கின்ற பய உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இவையெல்லாம் நீங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த காற்றின் வாயிலாக என்னுடைய உடலுக்குள் பலத்தை நான் செலுத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணங்களை கொண்டு வந்துவிட்டு பிறகு மீண்டும் கைகளை எடுத்து மூச்சு காற்றை மெதுவாக வெளியே விட வேண்டும். இது கும்பக பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய. கும்பகம்னா உடம்புக்குள்ளே காற்றை குவித்து வைத்திருப்பது. இந்த காற்று குவித்து வைக்கிறதால மனசுக்கும் மூளைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பலத்தை நல்லா கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை கும்பக பிராணாயாமம். மூச்சு காற்றை நல்லா இழுக்கிறோம். பிராண முத்திரையின் வாயிலாக இழுத்த காற்றை நம்மளால் இயற்கை எந்த அளவுக்கு நிறுத்த முடியுமோ நிறுத்தி வைத்துக்கொண்டு எனக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை இந்த பிராண எனர்ஜியின் மூலமாக நான் மாற்றிக்கொண்டு எனக்குள் பலத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றேன். அதுபோன்று மனசுக்குள்ளே நல்லா ரிப்பீட்டடாக பல முறை செய்துட்டு பிறகு கைகளை வெளியே எடுத்து மூச்சு காற்றை மெதுவாக வெளியே விட்டுடுறோம். அது மூச்சு காற்றை வெளியே விடும்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த பய உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இது போன்றெல்லாம் வெளியே மெதுவாக காற்றிலே கலந்து வெளியேற்றப்படுகிறது நினைத்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனத்தை செய்தீங்கன்னா இந்த கும்பக பிராணாயத்தோடு சேர்ந்து அந்த ஆசனம் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்து தாழ்வு மனப்பான்மை நீங்கிவிடும். இப்போ 2 கால்களையும் நீட்டிக்கொள்கிறோம். இது ஆரம்ப நிலையில் பயிற்சி செய்வீங்கன்னா ஒரு முழுமையான நிலையை பெற முடியாது. ஆனால் இதை நல்லா உள்வாங்கி கொண்டு நீங்கள் பயிற்சி செய்ய முயற்சி செய்யும்போது தான் படிப்படியாக அந்த நிலைக்கு வர முடியும். 2 காலையில் இப்போ வலது காலை இடது காலை. இப்போ இடது காலை வலது காலை பிடித்துக் கொள்கிறோம். பிடிக்க முடியலன்னா காலை மடித்து கூட வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போது இது போல் கூட பிடிச்சிக்கலாம். இப்போ இது ஆக்கர்ண தனுராசனம். ஆக்கணும்னா குறி பார்த்த வில் ஆசனம். வில் எப்படி அம்பு புறப்பட்டு எங்கே பார்த்து எழுதுகிறோமோ அதை நோக்கி செல்வது போல் இந்த தாழ்வு மனப்பான்மை நீங்குவதற்காக குறிப்பார்த்த ஆக்கர்ண தனுராசனம் சொல்லக்கூடிய வில்லாசனம் சிறப்பாக உதவுகிறது. இப்போ கால் வரைக்கும் எடுத்து கால் நரம்புகள், கழுத்து எலும்புகள் பார்வையில் ஒரு நல்ல ஒரு ஏகாந்தத்தை ஏற்படுத்தி ஒரு விழிப்புணர்வை தரும். மீண்டும் மூச்சை விட்டுக்கொண்டே கால்களை நேராக நீட்டி வந்துகிறோம். இது ஆக்கர்ண தனுராசனம் என்ற சமஸ்கிருதத்தில், தமிழில் குறிப்பார்த்த வில் ஆசனம் என்று பெயர். மீண்டும் ஒரு முறை
இது செய்வதால் முதுகெலும்புகள், கை நரம்புகள், கால் எலும்புகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய நரம்புகள், இவை எல்லாவற்றுக்கும் சக்தியை கொடுத்து ஏதோ நமக்குள்ளே இருக்கிற குறை வந்து இந்த ஆசனம் செய்யும்போது நிச்சயமாக நிறைவேறதை மானசீகமாக உணர முடியும். இது குறிப்பார்த்த வில்லாசனம், ஆக்கர்ண தனுராசனம். கை நரம்புகள், முழங்கை எல்லாவற்றுக்குமே நல்ல பலம் தரும். மீண்டும் மூச்சை விட்டுக்கொண்டே கால்களை நீட்டிக்கொள்கின்றோம். இது ஆக்கர்ண தனுராசனம் சொல்லி மீண்டும் ஒரு முறை பக்கவாட்டில் செய்து காண்பிக்கிறோம். கால்களை பிடித்துக்கொண்டு மெதுவாக தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லக்கூடிய ஃபோபியா சார்ந்த, உளவியல் சார்ந்த, உடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது. ஆக்கர்ண தனுராசனம், குறிப்பார்த்த வில்லாசனம். இது போன்று இழுத்து பிடிக்கும்போது உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகளும் தூண்டப்பட்டு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பலத்தையும் நிச்சயமாக தரும். ஓய்வு நிலைக்கு வருகிறோம். முதல்ல செய்த பயிற்சி தாழ்வு மனப்பான்மை நீங்குவதற்காக வீராசனத்தில் அமர்ந்து கும்பக பிராணாயாமம். கைகள் பிராண முத்திரையில் வைக்கின்றோம். ஆள்காட்டி விரல், நடுவிரலை மடித்துக்கொண்டு பிராண முத்திரையில். இதற்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறதால இந்த முத்திரையில் பயிற்சி செய்யும் பொழுது நரம்புகளுக்கு நல்ல சக்தியை தரக்கூடியது. மூச்சு காற்றை மெதுவாக உள்ளே இழுத்துக்கொண்டு முடிந்த அளவுக்கு மூக்கு துவாரங்களை அடைத்து, மூச்சை அடைத்து இருக்கும் பொழுது எனக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை இந்த பிராண எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இதன் வாயிலாக தீர்கிறது என்று மனதிற்குள் திரும்ப திரும்ப ஒரு 5-6 முறை சொல்லிவிட்டு கை விரல்களை எடுத்துவிட்டு என்னுக்குள் இருக்கின்ற பலகீனம் எல்லாம் படிப்படியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த ஒரு பயிற்சி பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கால்களை நீட்டிக்கொண்டு குறிப்பார்த்த வில்லாசனம், ஆக்கர்ண தனுராசனம். முழு நிலை அடையணும்னா படிப்படியாக செய்யுங்க. இது போன்று வைத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை கால்களை கொண்டு வந்து மெதுவாக லேசான மூச்சு காற்றை உள்ளே எடுத்துக்கொண்டு, கர்ணம் என்றால் காதுகள், காது கிட்ட கைகளையும் கால்களையும் கொண்டு வரக்கூடியது இந்த ஆக்கர்ண தனுராசனம். மீண்டும் மெதுவாக கால்களை நீட்டிவிட்டு அது போன்ற மற்றொரு காலையும் பயிற்சி செய்யும். இரண்டும் சமமாக செய்யும் பொழுது உடலுக்குள் இருக்கின்ற சந்திர நாடி, சூரிய நாடின்னு சொல்லக்கூடிய இரு நாடுகளுடைய தன்மைகள் சமமாக இருக்கும். குறிப்பார்த்த வில்லாசனம். மீண்டும் ஓய்வு நிலைக்கு வரும். அதனால் தாழ்வு மனப்பான்மை என்பது நமக்குள் ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த ஆக்கர்ண தனுராசனம் சொல்லக்கூடியதும் கும்பக பிராணாயம், இரண்டு பயிற்சிகளும் தினசரி ஒரு 10 நிமிடங்கள் மாற்றி மாற்றி 5-6 முறை செய்யப்படும் பொழுது உடலுக்குள்ளும் மனசுக்குள்ளும் நிச்சயமாக தாழ்வு மனப்பான்மை நீக்கப்பட்டு உங்களுக்குள் ஒரு உந்துதல் சக்தியும் வேகமும் நிச்சயமாக பிறக்கும். அதனால் தினசரி செய்யுங்க. தாழ்வு மனப்பான்மையை இந்த 2 பயிற்சியின் மூலமாக நீக்குங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாக வாழ முயலுங்க.